நாமக்கல் மாவட்டம் வெப்படையை அடைத்துள்ள பாதரை பகுதியில் சாலையோரமாக வட மாநில இளைஞர்கள் இருவர் கொலை செய்யப்பட்டு கிடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருவரும் தனியார் நூற்பாலையில் பணிபுரிந்து வந்த நிலையில் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, இந்த கொலை சம்பவத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கிவிட்டார்களா? விவரங்களை வழங்கலாம். தர்ஷி வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள வெப்படை பாதரை பகுதியில் காலையில் சாலையோரமாக 2 வடமாநில இளைஞர்கள் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் என்பது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த வெப்படை பாதரை பகுதியை பொறுத்தவரை இங்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட அந்த நூற்பாலைகள் செயல்பட்டு வருகிறது. இதில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த முன்னா மற்றும் துகேஷ் ஆகிய 2 வடமாநில தொழிலாளர்கள் ஒரு தனியார் நூற்பாலையில பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு இவர்கள் இருவருக்குமே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இன்று காலை பாதரை பகுதியில் இருக்கின்ற ஒரு சாலையில் 2 புறமும் 2 சடலங்கள் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் என்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. தொடர்ந்து அந்த வழியே சென்ற பொதுமக்கள் இங்கு 2 சடலங்கள் இருக்கின்றது என வெப்படை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவத்திற்கு விரைந்து வந்த வெப்படை உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் தலைமையிலான போலீசார் அங்கு விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து சம்பவத்தில் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணா மற்றும் ஏடிஎஸ்பிகள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் என சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த கொலை சம்பவம் குறித்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 2 வடமாநில இளைஞர்கள், அதாவது ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 2 வடமாநில தொழிலாளர்கள் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா அந்த முன்னா என்கின்ற அந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு துகேஷ் என்ற இளைஞரால் கை உடைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயத்தில் ஒரு வாரத்திற்கு கழித்து இன்றைய தினம் 2 வடமாநில இளைஞர்களுமே கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. தொடர்ந்து இந்த கொலையில் ஏதேனும் பின்னணி இருக்கின்றதா அல்லது முன்விரோத காரணமா என்றுதான் போலீசார் முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கின்றது. தொடர்ந்து தற்போது அங்கு இருக்கின்ற சிசிடிவி காட்சிகள், அதே சமயத்தில் தடவியல் நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் இந்த பகுதியில் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து காலையிலேயே இந்த இரட்டை கொலை சம்பவம் என்பது தற்போது வெப்படை பாதரை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.